வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இது டிசைனர் கிளாத். இப்போ இந்த டிசைனர் கிளாத்தில் ஒரு லேஸ் வச்சு அதுவும் ஃபேன்சியாக ஒரு மாடல், அதுவும் குயிக்காக தைச்சி முடிக்கிற மாதிரி. இப்போ இந்த ப்ளவுஸ் மாடல் பார்த்திங்கன்னா இப்போது ஃபேன்சி சாரிக்கு போடலாம், அப்புறம் சில்க் சாரிக்கு போடலாம். அந்த மாதிரி காமனாக ஒரு ப்ளவுஸ் மாடல் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட நெக்கு பார்த்திங்கன்னா உயரம் கம்மியாக வேணுங்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி உள்ள மாடல் பொருந்தும். அதே சமயம் நெக்கோட உயரம் அதிகமாக போடுறவங்க 10 இன்ச்சு 11 இன்ச்சு போடுறவங்களுக்கும் இப்போ தைக்கிற மாடல் பொருந்துகிற மாதிரி இந்த மாடல் நான் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இதில் டிசைன் பண்ணுறதுக்கு கோல்டு கலர் லேஸ் எடுத்துருக்கிறேன். ஏதாவது ஒரு லேஸ் உங்களுக்கு பிடித்தமான லேஸில் கோல்டு கலர் எடுத்து வைங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட கிளாத் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இது சில்க் சாரிக்கும் பொருந்துகிற மாதிரி உள்ள கிளாத்து. இப்போ இது பேக் சைடு அளவு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5.25 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் வெட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். ப்ளவுஸோட உயரம் 15 இன்ச்சு இருக்குது. ஒரு கேன்வாஸை எடுக்கலாம். இப்போது ஷோல்டர் வெட்டு அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் அடையாளப்படுத்திட்டு தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. எப்போதும் நம்ம ஷோல்டர் வைக்கிற அளவுலேருந்து ஒரு 4 இன்ச்சு அந்த மாதிரி அதிகமாக வைங்க. நெக்கோட உயரம் 7.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். மேலே நெக்கோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடுங்க. 3 இன்ச்சு நெக்கோட அகலம் தைச்சதுக்கப்புறம் வர அளவு அடையாளப்படுத்திட்டு இது ஒரு ரவுண்டு நெக் ஷேப்பில் தான் கொஞ்சம் வெளிப்பக்கம் அந்த லைன் வர மாதிரி அப்படியே வரைஞ்சிருங்க. இதுக்கு கீழே 3.5 இன்ச்சுக்கு நம்ம இதில் இன்னும் டிசைன் வரும். அதுவும் நெக்கு பகுதி மாதிரியே தான் வரும். அதனால் இந்த நெக்கோட அளவை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் டிசைனுக்காக பண்ணலாம். இப்போ இதுக்கு வெளிப்பக்கம் ஒரு 1/2 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி அடையாளப்படுத்தி நம்ம இதை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் அந்த டிசைன் வரும். இப்போ இதை நம்ம லைனிங் கிளாத்தை 2ஆக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்திட்டு உள்பக்கம் கட் பண்ணி எடுத்த கேன்வாஸ் வச்சு இப்போ இதுக்கு வெளிப்பக்கம் கட் பண்ணி எடுத்த பீஸ் வச்சு அயன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உள்பக்கம் உள்ள பீஸ் வச்சுட்டு அயன் பண்ணும்போது அளவுகள் மாறாமல் சரியான அளவுக்கு வரும். லைட்டாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பீஸ் எடுத்துகிட்டு நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. இது 3 சின்ன பீஸ் இருக்குது. 3ஐயும் சேர்த்து அப்படியே மடிக்கலாம். மடிச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு 3 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்தலாம். இந்த சைடில் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். அப்புறம் 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இந்த மடிப்பு பாகத்துலேருந்து 1 இன்ச்சுக்கு சைடில் அடையாளப்படுத்தலாம். இதை ஒரு கோவி வடிவமாக வரைஞ்சி விட்டுறலாம். வரைஞ்சிட்டு இதுக்கு வெளிப்பக்கம் 1/2 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி அடையாளப்படுத்திட்டு வெளிப்பக்கம் நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் அப்படியே கட் பண்ணிடுங்க. இப்போ உள்பக்கம் வரைஞ்ச பகுதியை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கட்டாயிருக்கு. நமக்கு வெளிப்பக்கம் உள்ள பீஸ் தான் தேவையானது. 3 பீஸ் இருக்குது. இந்த 3ஐயுமே லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிடலாம். இப்போ இதை தனித்தனியாக கட் பண்ணி வச்சிடலாம். இனி தைக்கலாம். இப்போ இந்த கேன்வாஸோட 2 பக்கமும் அதோட எட்ஜில் தைச்சி விட்டுருங்க. வெளிப்பக்கம் தைச்சி உள்பக்கமும் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ மெயின் கிளாத்துக்கு மேலே இந்த லைனிங் கிளாத் வைக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு உள்பக்கம் ஒரு தையல் நேராக சென்டரில் ஒரு தையல் தைச்சிட்டு நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. கால் இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக அந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். நல்லா அந்த மாதிரி திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுருங்க. நெக்கோட எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு எல்லாமே நம்ம லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சிடலாம். எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த கோவை பீஸ் நம்ம கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், இப்போ இதில் கேன்வாஸோட 2 பக்கமும் அதோட எட்ஜில் தைச்சி விட்டுருங்க. வெளிப்பக்கம் தைச்சி உள்பக்கமும் தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறம் கேன்வாஸ் அளவுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். வெளிப்பக்கம் மட்டும் கட் பண்ணியிருக்கிறேன்.
அதே மாதிரி 3 பீஸும் தைச்சி முடிச்சிருங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்து 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு கரெக்டாக சென்டரில் வைக்கலாம். சென்டரில் வச்சுட்டு உள்பக்கம் கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கம் மட்டும் ஜாயிண்ட் ஆக்கிட்டு அந்த கோவி வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. ஆனால் உள்பக்கம் நேராக ஒரு தையல் தைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து விலகி வராமல் இருக்கும். அதனால தான் உள்பக்கம் ஒரு தையல் தைச்சிருந்தது. இப்போ அதை அப்படியே 2ஆக மடித்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பகுதியில் தையல் வரைக்கும் கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா திரும்பி கொடுக்கும். கொஞ்சமாக கிளாத்தை விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தான் கிளாத்தை விட்டு கட் பண்ணியிருக்கிறேன். லைட்டாக அந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கேன்வாஸ் இருக்கிற பகுதியை அடிப்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. நல்லா ஈஸியாக திரும்பி கொடுக்கும். அடிப்பக்கம் நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் அந்த கேன்வாஸ் இருக்கிற பீஸை நல்லா உள்பக்கமாக இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு பாருங்கள், அந்த கோவி ஷேப் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் அடுத்த பீஸ் எடுக்கலாம். அடுத்த பீஸ் எடுத்துகிட்டு நம்ம சைடில் வைக்கும்போது அடுத்த பீஸுக்கும் இந்த பீஸுக்கும் கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக அந்த கார்னர் வந்து மேலே அந்த கோவிக்கு மேலே அப்படி வர்ற மாதிரி அந்த கேன்வாஸ் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி, கேன்வாஸை விட கொஞ்சம் கம்மியாக கேப் இருக்கிற மாதிரி அப்படி வச்சுட்டு அதை அப்படியே 2ஆக மடிங்க. 2ஆக மடிச்சுட்டு அந்த கோவி வடிவம் உள்பக்கம் இருக்குது பாருங்கள் கிளாத்து, அந்த பகுதியில் ஒரு லைன் அப்படியே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து அந்த லைன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 3.25 இன்ச்சில் இந்த லைன் வந்திருக்கு. அதே அளவுக்கு இந்த சைட்லேயும் அடுத்த பீஸ் வைக்கும்போது வந்தது அப்படின்னா இப்போது 2 பக்கமும் வைக்கிற அந்த கோவி பீஸுக்கு அந்த இடைப்பட்ட பகுதி வந்து ஒரே அளவாக இருக்கும். அதனால் கரெக்டாக அந்த மாதிரி பார்த்துட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 2 பக்கமும் ஒரே அளவுக்கு பார்த்துட்டு அந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அது அந்த பகுதியில் அந்த பீஸ் அப்படியே கரெக்டாக அப்படி 2ஆக மடிச்சுட்டு அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு உள்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். நேராக ஒரு தையல் தைச்சிட்டு இந்த கோவி வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. உள்பக்கம் தைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா அந்த கிளாத்தை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கார்னரில் தையல் வரைக்கும் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இதுக்கு முந்தின பீஸ் வச்சது மாதிரியே தான் கட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இதை அடிப்பக்கமாக திருப்பி விடலாம். அடிப்பக்கமாக திருப்பி விடும்போது அந்த கேன்வாஸ் இருக்கிறது வந்து கொஞ்சமாக நமக்கு வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கும். லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த பகுதி நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த 2 கோவி கட்டாயிருக்க பகுதியிலையும் கேப் வந்து இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு அடுத்த சைட்லேயும் அந்த கோவி பீஸ் வைக்கும்போது வரும். ஆனால் கரெக்டாக நம்ம வந்து சென்டர்லேருந்து அளவெடுத்து நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கிறது 2 பக்கமும் ஒன்று போல் வரும். அந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த லைனில் அப்படியே 2ஆக மடிச்சுட்டு அந்த கோவி உள்பக்கம் இருக்கிற கிளாத்து வச்சு தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், அச்சில் வார்த்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த லேஸ் வச்சு நம்ம இதில் ஜாயிண்ட் ஆக்கலாம். நெக்கு பகுதியில் கொஞ்சமாக க்ரீன் கலர் தெரிகிற மாதிரி விட்டு இப்போ நெக்கு பகுதியிலேருந்து அப்படியே இந்த கோவி பீஸுக்கு சேர்ந்த மாதிரி இந்த லேஸ் அப்படியே கொண்டு வரலாம். இப்போ நெக்கு பகுதியில் தைக்கும்போது அந்த நெக்கோட எட்ஜில் அந்த லேஸில் ஒரு தையல் விடுற மாதிரி இருந்தது. இந்த முதுகு பாவம் சென்டரில் வந்ததுக்கப்புறம் இந்த கோவி பீஸ் வரும்போது கோவி பக்கமாக எண்டில் இந்த லேஸ் பக்கமாக தையல் விடுற மாதிரி ஜாயிண்ட் ஆக்குறேன். எப்போவுமே லேஸ்லாம் 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆக்குங்க, 2 சைட்லேயும் ஜாயிண்ட் ஆக்கணும். ஏன்னா ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா சைடில் தூக்குற மாதிரி இருக்கும். அதனால் 2 தையல் போட்டு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இது ஒரு சைடாக நான் ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரேன். இந்த சைடு வந்ததுக்கப்புறம் அந்த லேஸ் அப்படியே கொஞ்சமாக அப்படி மடித்து விட்டுட்டு இன்னொரு கோவி டிசைனுக்கு சேர்ந்த மாதிரி இப்போ அந்த லேஸுக்கு மேலேயே இந்த லேஸ் வர்ற மாதிரி எப்படி வருது. அந்த பகுதியில் அந்த இடைப்பட்ட பகுதியில் க்ரீன் கலர் வந்து கொஞ்சமாக அந்த கிளாத் இருக்குது பாருங்கள், அதில் வந்து அடிப்பக்கம் நமக்கு கேன்வாஸ் இருக்குது. 2 கோவி பீஸில் உள்ள கேன்வாஸ் பகுதியும் அதுக்கு அடிப்பக்கம் தான் வருது. இப்போ அந்த பகுதி இப்போ நம்ம லேஸ் வச்சு தைக்கும்போது அதோட நல்லா ஜாயிண்ட் ஆயிரும். அந்த பகுதியும் நமக்கு கொஞ்சம் நல்ல திக்னஸாக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இதில் 2 லேஸ் வருது பாருங்கள். இந்த சைடில் அப்படியே மடித்து விட்டுட்டு
அடுத்த பகுதிக்கு அப்படியே திருப்பி விட்டுருங்க. இந்த கோவி டிசைனுக்கு அப்படியே தைச்சிட்டு இந்த முதுகு பாத்தில் சென்டரில் வந்ததுக்கப்புறம் நெக்கு பகுதியில் இன்னொரு சைடுக்கு அந்த லேஸ் அப்படியே திருப்பி தைச்சிடலாம். இப்போ இது ஒரு தையல் தான் இந்த பக்கம் வருது. இது தைச்சி முடிச்சுட்டு சேர்ந்த மாதிரி ரெண்டாவது தையல் வந்து ஃபுல்லாக அந்த லேஸ் பக்கமாக அப்படியே தைச்சி விட்டுருங்க. எல்லாமே தைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இதில் ஒரு பெரிய பீடு வச்சு தைச்சிருக்கிறேன். அதை சுற்றி சின்ன பீட்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி அந்த முதுகு பாகத்துலேயும் வர்ற மாதிரி தைச்சிருக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஜாயிண்ட் ஆகிற பகுதியில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். ஏன்னா அதில் 2 லேஸ் இருக்குது, அடிப்பக்கம் கேன்வாஸ் இருக்குது, அந்த கிளாத் இருக்குது, எல்லாமே சேர்ந்து அந்த பகுதி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அது நமக்கு கிழிஞ்செல்லாம் போகாது, அந்த அளவுக்கு அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மாடல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு சில்க் சாரிக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்குது, ஒரு ஃபேன்சி சாரிக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாடல் வந்து இந்த டிசைனர் கிளாத்தில் நான் உருவாக்கியிருக்கிறேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.